எங்களுடைய அன்பு சகோதரி கோவையினுடைய நகைச்சுவை பேரரசி சாந்தாமணி அக்கா அவர்கள் வருகிறார்கள். உங்கள் பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில் வருகிறார். இதை கேட்போம். இத்தாலிய மொழியை இசைமொழி என்பார்கள், உருது மொழியை கவிதை மொழி என்பார்கள், இங்கிலாந்து மொழியை வணிக மொழி என்பார்கள், பிரெஞ்சு மொழியை காதல் மொழி என்பார்கள், கிரேக்கத்தை தத்துவ மொழி என்பார்கள், சமஸ்கிருதத்தை தெய்வ மொழி என்பார்கள், தமிழ் மொழியை மட்டும்தான் தாய்மொழி என்பார்கள். அந்த தாய்மொழியாம் தமிழுக்கு என்னுடைய சிரம் கரம் தாழ்ந்த நன்றியை சொல்லி நல்ல கைதட்டுங்க. ஏன் என்ன கம்பி வேலை நடக்க போறீங்களா? இல்ல நடுவர்கள, கம்பியிலெல்லாம் நடக்க மாட்டேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருக்குறீங்கல்ல, இந்த டோலா படிச்சுக்கிட்டு அஜய் என்ன வயிற்று பக்கம் தலைவலி உடம்பு வலி கை கால் வலி சளி கபடம் வாதம் பித்தம் போன்ற அனைத்து வியாதிகளுக்கும் இங்க மருந்து கிடைக்கும். அந்த மருந்து இல்ல, ஒரு வளையம் இருக்கு. ஒரு வளையத்துக்குள்ள முதல்ல ஒரு ஆள் போய் வெளியில வருவா, அப்புறம் நல்ல ஜோர கைதட்டுங்கம்பாங்க, அப்புறம் நல்ல ஜோர கைதட்டுனாங்கன்னா அதே வளையத்துக்குள்ள 2 பேர் போய் வருவாங்க. என்ன காரணம்னா பார்க்கிற பார்வையாளர் நல்லா கைதட்டுனாங்கன்னா எந்த கஷ்டமான வேலையும் எளிமையா போயிரு. இத ஒரு திருடம் பார்த்துக்கிட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு 5க்கும் 10க்கும் நம்ம கஷ்டப்படுறது. லம்பா ஒரு இடத்துல திருடணும்னு நினைச்சா கரெக்டா ஒரு பேங்க் தேர்வு செஞ்சா. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வளையத்துக்குள்ள பூந்து வெளியே வந்துட்டு இருக்கிறான் பாரு, அவங்கிட்ட வந்து கேட்டா, இங்க பாரு உனக்கு ஒரு யோசனை சொல்றேன், பேங்க்ல திருடலான்னு ஐடியா போட்டிருக்கிற, இந்த வளையத்து அளவுக்கு நான் ஒரு ஓட்டை போட்டு தர்றேன், நீ உள்ள போய் எடுத்துட்டு வா, உனக்கு ஒரு பங்கு தர்றேன்னா. சரி. அவனும் யோசனை இப்பெல்லாம் யாருமே அங்க நின்று பாக்குறது இல்ல, போடுறதும் இல்ல, அதிகமா பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுல எல்லாம் கார்ல வசதியா போயிடுறாங்க. நம்மளும் ஏன் 5ம் 10க்கு எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுறது அவனும் நினைச்சா. அதே மாதிரி சரிங்க சாமி வர்றங்க சாமின்ட்டா. கரெக்டா பேங்க்குக்கு போனாங்க, எப்படியோ ஒரு ஓட்டை போட்டாங்க. இந்த கூத்தாடியை ஏத்தி விட்டுட்டான் மேல. இவன் ஒரு பாதி வட்டத்துக்குள்ள போனவன் திரும்பி பார்த்தோன்னா, சாமி 10 பேர் சேர்ந்து நல்லா ஜோரா கைதட்டுனா நான் கரெக்டா உள்ள போய் வெளியே வந்துருவேன் சாமினா. அந்த மாதிரி கூத்தாடி ஆட்ட நிலைமை ஆக்காம நீங்க கைதட்டினீங்கன்னா பேச்சாளர்களுக்கு அது ஒரு பூஸ்டா இருக்குன்னு சொல்லி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமண்டபத்தின் முடியும் நிறைக்காமல் மூளையும் நிறைக்காமல் இளம் வயதிலேயே நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நாவுக்கரசி நடுவர் பெருந்தகை அவர்களே, என்னையதானா? உங்களை தான் சொன்னேன். ஆனா முடியும் நிறைக்காமல் மூளையும் நிறைக்காமல் அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது தெரியுமா உனக்கு? நீ மாட்டும் போற போக்குல சொல்லிட்டு போனா என்ன கருத்து? இது வெள்ளந்தி நடுவருங்கிறது இதுதான். ஏன் நீங்க என்ன விட வயது கூடுதல்னு எங்களுக்கு தெரியும். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. இருந்தாலும் உங்களை இளமையான நடுவர்னு சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்களே உங்க வாயால காட்டி கொடுத்துக்கிறீங்க. ஓ அப்படியா? அப்ப அப்படிதான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இப்ப உலக நாடுகள் எல்லாம் சென்று தமிழ் மனம் பரப்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நாவுக்கரசி நடுவர் பெருந்தகை அவர்களே, எதிரணியும் எண்ணணியும் சார்ந்த இனிய நண்பர்களே, இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்தவர்களே, அருமையாக ஒரு இசையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்திப்பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அது என்னக்கா? அது நீ மட்டும் குண்டு மல்லியே முழம் 50 ரூபாய்னாலும் வாங்கி தள்ள வச்சுக்கிற, அது கொடுக்குறது மட்டும் பருத்தி பூவா பார்த்து கொடுக்குற. நடுவர் அவர்களே, இந்த பூவெல்லாம் காலையில மலரும் மாலையில வாடிரும். ஆனா பருத்திப்பூ ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அந்த பருத்திப்பூவை இவர்களுடைய பாதங்களுக்கு சமர்ப்பித்து நடுவர் அவர்களே என்னை அறிமுகப்படுத்தும் போது கொங்கு தமிழ்ல பேசுவாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. உண்மையிலேயே கொங்கு தமிழுக்கு ஒரு உலகளாவிய பெருமை இருக்குதுங்க. கம்பன் வந்திருந்தா கொங்கு மண்டலத்துக்கு. கம்பன் கம்பனுக்கு மிஞ்சிய கொம்பனே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பன் கொங்கு மண்டலத்துக்கு வந்திருந்தா. அவன் யாருமே கண்டுக்கல, எல்லாம் விவசாயிகளா அவங்கவுங்க பாட்டுக்கெல்லாம் நிலத்தை உழுதுட்டு இருந்தாங்க. யாருமே கம்பனை கண்டுக்கல. சரி. கம்பனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இந்த கொங்கு மண்டலத்தை பத்தி ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டா. நீரெல்லாம் சேற்று நாற்றம், நிலமெல்லாம் கல்லும் முள்ளும், ஊரெல்லாம் பட்டி தொட்டி, உண்பதெல்லாம் கம்பஞ்சோறு, பேரெல்லாம் பொம்மன் திம்மன்,
பெண்கள் எல்லாம் நாயும் பேயும் காருலாவும் கொங்கு மண்டலத்தை கனவிலும் நினையாதேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஐயோ. ஆனா நடுவர் அவர்களே, கண்ணதாசன் தான் சரியா உணர்ந்தா இந்த கொங்கு மண்டலத்தை மரியாதை நிறைந்த தமிழ் பேசக்கூடியது அந்த கொங்கு தமிழ்ங்கிறத கண்ணதாசன் கண்டுபிடிச்சா. அருமையா ஒரு கவிதையில பதிவு செஞ்சா. ஏன்னா சாப்பிடுற பொருளா இருந்தாலும் கூட சாப்பாடுங்க, குழம்புங்க, ரசமுங்க மரியாதையா பேசுவோம். அட செத்து போயிட்டாங்கன்னு வைங்க, பொணமுங்க இருக்குதுங்க, எடுக்கிறமுங்க, புதைக்கிறமுங்கன்னு சொல்லி செத்த பணத்தையும் கூட மரியாதையாக பேசக்கூடிய ஒரு தமிழ் இருக்குதுன்னா அது கொங்கு தமிழ் தான். நடுவர் அவர்களே, கண்ணதாசன் அழகா பதிவு செஞ்சா. மானிட்டர் சவுண்ட் கொடுங்க. சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான், ஏனுங்க என்னங்க ஆமாமுங்க, இருக்குங்க மானுங்க, வேணுங்களா பிடிச்சுக்குங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்குங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏப்பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார்னு சொல்லி ஒரு அருமையான கவிதையை கண்ணதாசன் சொன்னான்னு சொன்னா அந்த கொங்கு தமிழுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. இன்பத்திலும் துன்பத்திலும் இறுதி வரை துணை நிற்பவர்கள் உறவா நட்பான்னு ஒரு கேள்வி. இல்ல எங்க பிடிச்சீங்க அந்த அணியில 2 பேரையும்? ஏன்? அதுல ஒரு ஆளு காது கேட்காது, இன்னொரு ஆளுக்கு கண்ணு தெரியாது. அப்படியா? ஆமா. அத அந்த உட்கார்ந்துக்கிற ரவிக்கா ஏன்னா கண்ணாடி கழட்டி வச்சிட்டா. ஏன்னா நான் மேடையில் நான் சொல்லுவேன்னு தெரியும், கண்ணாடி போட்டா. கேட்டா எங்கிட்ட, அக்கா எந்த ஆஸ்பத்திரியில கண்ணாடி போடுறது சரியான ஆஸ்பத்திரிக்கான்னு கேட்டேன். நான் சொன்னேன், எங்க ஊர்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க வாடா தம்பின்னு மனைவியை கூப்பிட்டு வந்தா. வந்து எல்லாம் கண்ணெல்லாம் மருத்துவர் எல்லாம் பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கண்ணாடி வந்து வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 நாள் கழிச்சு ரவிக்குமார் பெருந்துறையிலிருந்து கிளம்புனா மனைவி நானும் கூடவே வரணுங்கன்னு மனைவி கிளம்புனாங்க. சரி. உடனே ரவி சொல்லிட்டாப்ல, வேண்டாம் வேண்டாம் நானே போய் கண்ணாடி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்ணாடியை வாங்கி போட்டு போட்டு பார்த்துட்டு என்கிட்ட பலமுறை கேட்குற, அக்கா எப்படிக்கா இருக்குதுடா? ஐயோ ரொம்ப நல்லா இருக்குதுடா, அசப்புல அஜித் மாதிரியே இருக்கிறடான்னு சொன்னேன். சரி கண்ணாடி போட்டு நேரா வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து கதவை டப்பு 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 டப்புன்னு தட்டுனா. அந்த அம்மா வந்து கதவை திறந்துச்சு. உடனே ரவி பார்த்து கேட்டா, எப்படி என் கண்ணாடின்னு கேட்டா. அந்த அம்மா சொல்லுச்சு, சூப்பரு, ஆனா வீடு உன் வீடு இல்ல பக்கத்து வீடு போனுச்சு.